இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சச்சின் படத்துக்கான ரீ ரிலீசிங்கான டேட், எஸ்டிஆர் அண்ணாவோட 49வது படத்துக்கான ஷூட்டிங்கான அப்டேட், தக் லைஃப் படத்துல இருந்து ஒரு குட்டி அப்டேட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு சினிமா அப்டேட்லாம் இருக்கு. இதை பத்தி நம்ம அப்படியே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட ஃபேன்ஸ்க்குலாம் வந்துட்டு நிறைய படம் அவர் நடிப்புல ஃபேவரட்டா வந்திருக்கும். அதுல ஒரு படம் தான் வந்து சச்சின். இந்த படத்தை ரீ ரிலீஸ் வந்து பண்றாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வர ஏப்ரல் 18ஆம் தேதி இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ரீ ரிலீஸ் வந்து பண்றாங்க. இந்த விஷயத்த இப்போ அபிஷியலாவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. சோ மறுபடியும் இந்த படத்தை பிக் ஸ்கிரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா பார்த்து என்ஜாய் வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட 49வது படத்தை பார்க்கிங் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்து டைரக்ட் பண்றாருல்ல, இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் வந்துட்டு ஏப்ரல் 2nd வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே இந்த படத்துக்கான மற்ற அப்டேட்லாம் வந்து கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம டைரக்டர் மணிரத்னம் சார் இருக்காருல்ல, இவரோட டைரக்ஷன்ல நம்ம உலகநாயகன் கமல் சார் நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட நடிப்புல உருவாக்குற படம் தான் தக் லைஃப். இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. இந்த விஷயத்த அபிஷியலாவே வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க ப்ரொடக்ஷன் டீம் சைட்ல இருந்தே வந்து. சோ எக்ஸாக்டா எந்த டேட்ல இந்த தக் லைஃப் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கே நம்ம ஏஆர் ரகுமான் சார் மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா கம்போஸ் வந்து பண்றாரு. இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.